ஹலோ லிக்கனம்மா. வணக்கம் வணக்கம். காலை நேர வணக்கம். வாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணலான்னு பார்ப்போம். காலையில் பால் காய்ச்சினேன். பால் இன்னைக்கு 1/4 லிட்டரா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதனால 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால 1/2 லிட்டரையும் காய்ச்சி ஊற்றிப்போம். சும்மா ஊற்றி வச்சா கெட்டு போயிடும். பாக்கெட் பாலில் காய்ச்சி தான் ஊற்றி வைப்போம். 1/2 லிட்டர் ஒரு பாக்கெட்டாக 1 கிலோ உடைச்சி விட்டு வச்சா சரியாக வராது. ஃபுல்லாக அப்படியே எல்லாம் இப்போ 1 லிட்டர் வாங்கினாலும் 1 லிட்டரையும் காய்ச்சிட்டு தான் வைக்கணும். அதுதான் 1/4 லிட்டர்னா ஒரு பாக்கெட்டை காய்ச்சினா ஒரு பாக்கெட்டை அப்படியே வச்சிடலாம். அது ஈஸியாக போயிடும். இது சிரமம். 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன். ஒரே நேரம் எடுக்கிறவங்களா இருந்தால் பரவாயில்ல, நம்ம சாயந்தரத்துக்கு வேணும்னா அதனால. ஆனால் காய்ச்சி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். ஆமாம், காய்ச்சி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரத்துக்கு வேணாலும் அப்படி இருக்குமா? இல்லை, சாயந்தரம் வரைக்கும் தான் நல்லா இருக்கும். பால் தயிர் எல்லாமே 12 மணி நேரம் தானே மேம்? ஆமாம். அதுக்கு மேலே கெட்டு போயிடுமா? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி ஒரு தோசை. மாவு எடுத்து வெளியே வைக்கணும். இட்லி இல்லைன்னா தோசை ஏதாவது. லஞ்சுக்கு சாதம், சவுச்சவு சாம்பார், முட்டைக்கோஸ் தோட்டல், இதுதான் லஞ்சுக்கு. தக்காளி வெங்காயம் சாம்பார் தான். இது அரிசி ஊற வச்சுருக்கீங்களா? அழுகின மம்மி இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? இன்னைக்கு கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திரிச்சு. முன்னவும் இல்லாமல் பின்னவும் இல்லாமல் எழுந்திரிச்சிட்டிங்களா? ஆமாம். இது பொங்குறதுக்கு நேரம் அவங்களுக்கு. காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல் ஒர்க்கு என்னமா பண்ணணும்? முதல் ஒர்க்கு கை கால் மூஞ்சி கழுவிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடணும். அது ரொம்ப நல்லது. எல்லாருமே வா? ஆமாம், எல்லாருமே. காலையில் முதல் ஒர்க்கு பொம்பளை லேடிஸ் இல்லாதவங்க ஆம்பளையே அப்படி பண்ணலாம். இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா போகணும் கடவுளே அப்படின்னு நினச்சி வேண்டி சாமியை கும்பிடணும். மனசில் நினச்சிக்கிட்ட பார்த்ததா? மனசில் நினச்சிக்கிட்டா பார்த்தது. சாப்பிடுறது நீ நினச்சிக்கிட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குமா உனக்கு? இருக்காது. அதே மாதிரி தான் இருக்கு. சாமி கும்பிட்றதையும் மனசார சாமி கும்பிடணும். ஆமாம். நீங்கள் எத்தனை நாளாச்சு இந்த இது அரிசியை கொட்டுங்க? ஆமாம், அந்த அரிசியை ஃபுல்லாக அதில் கொட்டணும். அரிசி கொஞ்சோண்டு இருக்குது கைஸ் அதில். ஆமாம், அது கொட்டணும் அதில். அதை எடுத்து சமைப்பான்னு பார்த்தா சமைக்க மாட்டாங்க. எனக்கு அதில் சிந்திடுதோன்னு பயமாக இருக்குது. அதுக்குன்னு மெனக்கிட்டு டைம் ஒதுக்கி கொட்டணும். அது கொட்டுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. டைம் இல்லைன்னா வேலை பார்க்குறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்படி தான் போயிட்டுருக்கு பொழப்பு. அதை கொட்டுறதுக்கு நேரம் பத்தவில்லை. அரிசி எடுக்கையில நேரம் மூடு கஞ்சி போய் எடுத்துருவீங்களா? அந்த நம்ம வச்சிருக்க அதுதான் ஈஸியாக இருக்குது எடுக்க. ஈஸியாக இருக்குது தானே செய்வாங்க. இது ஒரு டம்ளர் டீக்கு இருக்குது. இந்த பாருலாம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கு. இது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை குறைஞ்சிக்கிட்டே 1ஆம் தேதி ஆகும்போது மண் தண்டு
100 பாக்கெட் அப்படியே இருக்கு போகும். மம்மி இதில் இது கொட்டிக்கிட்டு அரிசி போடணும். இந்த மம்மி மந்த் எண்ட் ஆனால் யார்ட்டையுமே காசு இருக்க மாட்டேங்குது. மம்மி ஒரு சிலர்கிட்ட செலவாயிடுது. என்ன பண்ணுறது? செலவாயிடுது. இது வச்சேன், இஞ்சி கொஞ்சம் போடுவோம். அது எப்படி சிக்கனமாக செலவழிக்கிறது ஒரு டிப்ஸ்க்கு? அனாவசியமாக உள்ளதெல்லாம் வாங்காமல் தேவையானதை மட்டும் பண்ணிக்க வேண்டியது. தேவையான அத்தியாவசியத்தை மட்டும். பட்ஜெட் எவ்வளோ வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவழிக்கணும். இஎம்ஐல கட்டினா எவ்வளோ வந்தாலும் சரியா போயிடும். இஎம்ஐ கட்டுறவங்க. ஆனால் இப்போ எல்லாம் பொருள் இஎம்ஐல தானே வாங்குறாங்க. ஆமாம், அதுக்கு சரியா போயிடும். எல்லாருமே அப்படித்தானே. இப்போ எல்லா பொருளுமே இஎம்ஐல தராங்கல்ல. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃபோன் முதற்கொண்டு ₹1 பேமெண்ட்டில் வாங்கலாம். அதான் இஎம்ஐல வாங்கினா சரியா போயிடும். அரிசி கிளஞ்சி போட போகிறாங்க கைஸ். கிளஞ்சி தான் வச்சுருக்கேன். இது எத்தனை உலக்கு? ஒரு உலக்கு. ஊற வச்சனால கூட வந்துருச்சு. 1.25 உலக்குன்னு வச்சுக்குவேன். ஒருவேளை 10 என்ன பண்ணுறது? நீ சாயந்தரம் வேறு வந்து சாப்பிட்ற. ஆனால் சொன்னீங்க ஒரு ஆளுக்கு 3/4 உலக்கு ஒரு வேலைக்கு. ஆமாம். சரிவா, அது பொங்கட்டு. பொங்கட்டு இதில் மாற்றிக்கும். இது வேணும் நிறுத்திட்டு இந்த டம்ளர் சுடுத்து போயிடும். பால் இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க கைஸ். இங்கே விநாயகருக்கெல்லாம் திரும்ப நேற்று போட்டு வச்சுங்களா மம்மி? இல்லை, இது பழசு. பழசு தான். விளக்கு மட்டும்தான் விளக்குனேன் நேற்று. எல்லாத்தையும் சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. குங்கும டப்பி அழகா இருக்கு. பிளாஸ்டிக் டப்பியா? பிளாஸ்டிக் டப்பியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குங்குமம்லாம் டெய்லி எடுக்கிறது இல்லை மம்மி? எடுப்போம். நீங்கள்லாம் குங்குமம் வச்சுக்கலாம்ல, நானே வச்சுக்கூடாது. நீங்கள்லாம் வச்சுக்கலாம். விபூதி அதிகம் எடுப்போம், ஆனால் குங்குமம் அவ்வளோதான். ஆமாம், நான் விபூதி தான் எடுப்பேன். அங்கே போயிடலாம். இங்கே விளக்கேற்ற போகிறாங்க கைஸ். இப்போ என்ன ஒரு சாமி ஃபோட்டோ உள்ளே போன மாதிரி இருக்கு இல்லையா? தெரியல, கொஞ்சம் வெளியே எடுத்துச்சு. மகாலட்சுமி சாமி தான் அழகாக தாமரையில் இருக்காங்க. அவங்க காசு பாரு குட்டிக்கிட்டே இருக்கு, பொன் காசு. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அது நோட்டா கொட்டல, காசா கொட்டுதுன்னு. அது பொன் காசு, தங்க காசு. அப்போ வேல்யூ கூட. அரிசி அதுக்குள்ளேயும் முடிஞ்சிச்சு. ஆமாம், தண்ணி கொச்சு தண்ணி போட்டேன். இப்போ எல்லாமே இந்த லைஃப் ஆயிடுச்சு மம்மி, இஎம்ஐ லைஃப் ஆயிடுச்சு. ஆமாம், இஎம்ஐயில் வாங்கினா 10 அது வீட்டு செலவுக்கு எல்லாம். ஆனால் கார்லாம் பெரிய பொருள்லாம் இஎம்ஐயில் தான் வாங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு எடுத்து பருப்பு சாம்பாருக்கு வேக வைக்க போகிறேன்.
பாருங்க, சாம்பாருக்கு முட்டைக்கோஸ் தோட்டலுக்கு கொஞ்சம். ரெண்டுக்குமே பருப்பா? ஆமாம், கழுவிட்டு வந்துடுறேன். அரிசி கழுவுன தண்ணி ஊற்றலாம். வந்துடுறேன். பருப்பு வேக போடுறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம். விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். பருப்பு வேக போடுறதுனா இதெல்லாம் ஊற்றணுமா? ஆமாம், அப்போ தான் நல்லா இருக்கும், திக்காக இருக்கும். ஏன் அப்படியே வச்சா லேட்டாகுமா? இல்லை லேட்டாக இல்லைங்க, தின்ன மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி திக்காக இருக்கும். இதுன்னா கொஞ்சம் லேசாக இருக்குமா? ஆமாம். ஆனால் மம்மி இப்போ இஎம்ஐயில் எல்லாருமே பொருளை வாங்கி வீட்டில் எந்த பொருளும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் வாங்கிறாங்க. ஆமாம், வாங்குறதுனால தான் வீட்டுக்கு ஜாமான் செய்கிறதானா, அது உண்மையான வாஸ்தவம். ஆனால் மாதத்து பட்ஜெட்டு இடிக்குதுங்க. மாதம் ஒரு செலவு குடும்பமெல்லாம் வந்து நினச்ச மாதிரியே இருக்காது. ஒரு மாதம் கூட இருக்கும் செலவு, ஒரு மாதம் குறைச்சிருக்கும். குடும்பமெல்லாம் நடத்துறதுங்கிறது சின்ன திட்டம் இல்லை. ஒரு மாதம் எதிர்பாராத செலவு வந்துடும். என்ன, ஒரு மாதம் நம்ம நினைச்ச மாதிரி குடும்பம் நடத்தலாம் முடியாது. அதனால தான் நிறைய பேருக்கு கடன் வருது. நம்ம எஸ்டிமேட் போடுறது நம்ம நினைச்ச மாதிரி இருக்கணும்னு எஸ்டிமேட் போட்டு இஎம்ஐயில் வாங்குறோம். என்ன, இதுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் செலவே கூட வந்துருச்சுன்னா அது அப்ப இடிக்கதானே செய்யும். அப்ப அது பட்ஜெட்ல எடுத்து வச்சிருக்கோம். ஆமா, அதனாலதான் சொல்றேன், குடும்பம் எல்லாம் திட்டமிட்டு நடத்த முடியாது. ஆனா அவங்க அப்படி இஎம்ஐல கொடுக்கறதுனால தானே பொருள் நம்ம கணிக்கலாமே தவிர ஃபுல்லா அதுக்குள்ளே நம்ம அடங்கிருன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அடிச்சுக்கலாம் மேல் நோட்டமா. எல்லா சௌகரியத்தை அனுபவிக்க முடியுது. நான் வாழ்கிற கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர். ஆமாம், அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. ஏர் கண்டிஷனே இல்லை, ஃபேனே இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்னா, ஆமாம், நான் 5 வயசு 6 வயசு ஆனதுக்கப்புறம் தான் ஃபேன் வந்துச்சு. அது வரைக்கும் ஃபேன் எல்லாம் இல்லை. சும்மா அது ஹாலில் திறந்து விட்டா ஹாலில் நல்லா காற்று வரும். ஹால் வீட்டில் படுப்போம். நைட் ஆச்சுன்னா கீப்பத்தி மேப்பத்தின்னு இருக்கும், அதில் தான் படுப்போம். அப்போ இஎம்ஐ ஆப்ஷன் மம்மி அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இப்போ தான் வந்தது. அப்போ பொருள் வாங்கி உபயோகப்படுத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? பொருள் காசு வச்சுக்கிறதே வாங்க முடியும், வச்சுக்காதது வாங்க முடியும். அப்படி இருந்தால் நீங்களாம் அப்போவே இஎம்ஐல கேஸ் அடுப்புலாம் வாங்கியிருப்பீங்கல்ல? ஆமாம், நான் சின்ன பிள்ளை இல்லை, இப்போ அப்படி வாங்கி என்னன்றது. எனக்கு என்ன 5 வயசு தான் 6 வயசு தான் இருக்கும் அந்த சூழ்நிலை. ஆனால் எங்களுக்கு வயசுக்கு வந்து இஎம்ஐ, நான் வயசுக்கு வந்ததுக்கப்புறமா இஎம்ஐலாம் கிடைக்காது. இப்போதான் எல்லாமே இஎம்ஐ கொண்டாந்துட்டார். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். டீ போட்டாச்சு, வாங்க டீ சாப்பிடலாம். டீ சாப்பிட்டு வந்து முட்டைக்கோஸ் தோட்டல், சவுச்சவு சாம்பார், ரசம் இதை செய்யணும். வாங்க சாப்பிடலாம். குக்கரை அவுக்குறாங்க கை.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பருப்பு எப்படி வந்துருக்கும். கொஞ்சம் முச்சுக்கொட்டையாக தான் இருக்குது. அதோட வெய்ய போட வேண்டியதான். கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும்ல பருப்பு. ஆமாம், அதுதான் இது ஊற்றுறது. விளக்கெண்ணெய் ஊற்றுறதுனால. ஆமாம். தாளிச்சு விட்டுருவோம். தாளிச்சு விட்டுட்டு அப்புறம் இது ஒரு வாட்டி தாளிச்சு வேறு ஊற்ற முடியல. தாளிச்சு விட்றதுன்னா இதுவா? குழம்பை தாளிச்சு விட்டுறது. ஆமாம், குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்கிறாள். அது என்ன மம்மி? அது வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அது தலையில் எண்ணெய் சீரகம் கடுகு எல்லாம் போட்டு கொதிக்க வைக்க விட்றது. அது கூட்டி வைக்கிறது. நீங்கள் இப்போ தாளிச்சு விட்றதுன்னா அது தாளிச்சு விட்றதுன்னா தாளிச்சு விட்றது. தாளிக்கிறதுக்கு என்ன வேணும்? தாளிக்கிற கடுகு. கடுகு வாங்கணும். கடுகு, கொஞ்சம் சிறுஞ்சீரகம், கொஞ்சம் இது பெருங்காயம். பெருங்காயம் சாம்பாருக்கெல்லாம் பெருங்காயம் அவசியம் போடணும். அப்போ தான் அந்த வாசம் வரும், அந்த ஃபீல் கொண்டாடும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி. தக்காளி சீப்பாக வைக்கிறதும் சரி, அது பார்த்தாலே பிடிக்க மாட்டேன். சீப்பாக இருந்தால் பிடிக்காது எல்லாம். ஒரு நேரம் தக்காளியே கிடைக்காம இருந்துச்சு. அதுக்கெல்லாம் இருக்கும். இப்போ வர்றது 3 ஆனால் சமைக்க இப்படி வேக போட்டோம்னாக்க வேகாது. அது என்ன மம்மி? சவுச்சவு. சவுச்சவு சாம்பார் நல்லா இருக்கும். சாம்பார். சவுச்சவு எவ்வளோ எடுத்துருக்கீங்க? ஒரு சவுச்சவு, சின்ன சவுச்சவு தான், அதுதான் எடுத்தேன். ஓ, இவர் கெட்ட மாதிரி எடுத்து போட்டோம். சவுச்சவெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்க முடியாதுல்ல? தெரியல, வளர்ப்பான்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்த வளர்க்குறாரு. அது மண்ணுக்கடியில் வைக்குமா மேலே வச்சு ஊற்றுமா? சவுச்சவு மரத்தில் தான் காய்க்கும். மரம் மாதிரி செடியில் தான் காய்க்கும் சவுச்சவு. டு ஆட் பருப்பா? டு ஆட் பருப்பு. ரசம் வைக்குமா வேண்டாமா? உங்கள் இஷ்டம். ரசம் கொஞ்சோண்டு வேணா வைப்போம். பருப்பு தண்ணியில் கொஞ்சோண்டு ரசம் வச்சா முடிஞ்சு போச்சு. அந்த தண்ணிகளை எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாமா? பருப்பு தண்ணியை அது திக்காக இருக்குல்ல, அதனால தான் அதை பயன்படுத்துகிறோம். புளி கரைக்கிறாங்க. புளி நான் முன்னாடியே ஊற போட்டு போயிட்டேன். புளி எப்படி மம்மி வாங்குவீங்களா? இல்லை வாங்குறது வாங்கி குத்துற புளியை வாங்கி 100 ரூபா 150 ரூபா சொல்லுவாங்க. அதை வாங்கி அதை வேற திருப்பி சுத்தம் பண்ணணும். இங்கே உள்ள கொடுக்குற புளி அதை வேற திருப்பி சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கிறது. அதை முதல்லலாம் இன்னும் உருண்டையெல்லாம் உருட்டி வைப்பீங்க? அதை உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். அந்த டப்பாவில் அந்த உருண்டை தான் 1 2 எடுத்து போட்டுக்கிறது. உருண்டையாக ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுட்டு அப்புறம் அதுலேருந்து சொலையா எடுத்துவீங்களா? ஆமாம். அதுக்கு உருண்டையாக உருட்டாமல் இருக்கலாமே, ஏன் உருண்டையாக உருட்டணும்? அப்போ தான் எடுத்து வைக்க தோதாக இருக்கும். ஓ, உருண்டையாக இருந்தால் அழகாக அழகாக இருக்கும் எடுத்து வைக்க. அது ரசத்துக்கா? ஒரு தக்காளி மட்டும் போட்டு அள்ளிக்கு நம்ம திருச்சி போயிட்டு ரசம் வைக்கிறேன். ரசம் டேஸ்டா மம்மி? ரசம் கொத்தமல்லி தலையெல்லாம் இருந்தால் டேஸ்ட் தான் ரசம். ஆனால் என்ன அது தண்ணி மாதிரி தானே இருக்குது. கொஞ்ச நேரம் சாதத்தில் ஊற்றி ஒரு சர. ஆமாம், ஒரு சிலருக்குலாம் ரசம் சாதம் பிடிக்கும்.
இந்த முடியாமல் இருக்கையில் ரசம் சாதம் ரொம்ப கேட்கும்ல. ஆமாம், அன்னைக்கு சாப்பிடவே முடியாது. ரசத்தை பிணைஞ்சிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக சாப்பிடுவோம். முருங்கை பிணைஞ்சு சாப்பிடணும். ஆமாம், நல்லா குட்டி குட்டி குட்டியாக அரிசி ஆக்கி. இந்த வரமிளகாய் எடுத்தேன். எதுக்காக? ரசத்துக்கு, முட்டைக்கோசுக்கு. முட்டைக்கோசும் கொஞ்ச நேரத்தில் வெந்துடல மம்மி. ஆமாம், இது பார்க்க தான் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. ரசத்துக்கு மிளகு ஜீரகம் பூண்டு நுணுக்கணும். மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், பூண்டு. தாளிக்கிற பட்டியில் பாருங்கள், அப்புறம் எல்லாமே இருக்கு. தாளிக்கிற ரொட்டியில் எல்லாமே இருந்தது. தாளிக்கிற ரொட்டி இப்படி நுணுக்கி போடுங்களா? நம்ம அந்த நுணுக்கிறது போட்டோம்னா வாசமாகவே இல்லை. அதனால தான் இப்படி நுணுக்கி போடுறேன். கருவேப்பிலை இல்லை. வெந்துடுச்சா? உங்கள்கிட்ட சாதம் வெந்துடுச்சா? சாதம் வேகலை, இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இந்த 2 வெங்காயமும் எதுக்காக? இதுக்காக இது துவையல் அரைக்கணும். காலையிலைக்கா? காலையிலைக்கு. ஆமாம். என்ன துவையல் அரைக்கலான் இருக்கீங்க? தேங்காய் துவையல். தேங்காய் தான் கிடக்கு. தேங்காய் துவையல் அரைச்சி இது பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா டைம் இருக்கா, தேங்காய் திருக்க டைம் இருக்கான்னு தெரியல. அப்போ காலையில் உள்ள குழம்பே ஊற்றி சாப்பிட்டு போயிடும். ஆமாம், காலையிலே குழம்பா வச்சிட வேண்டியானே. அது தான் வைக்கிறோம், சாம்பாரை தானே. நைட்டுக்கு தான் பண்ண துவையல் அரைக்கணும். தேங்காய் திருக்கிற ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அது எப்படி ஈஸியாக திருக்கிறதுன்னே தெரியல. அது கண்டுபிடிக்கவே இல்லைன்னா யாரும். முட்டைக்கோஸ் பண்ணணும். இந்த முட்டைக்கோஸ் பண்ணணும். இந்த குக்கரில் இருக்கிறத இது பண்ணிட்டு அப்புறமா குக்கரை எடுத்துட்டு தான் பண்ணணும். சூத்தை இறக்கிடணும். இனிமேல் வந்து தண்ணி இல்லாமல் போயிடும். போதும். தண்ணி ஊற்றி வெந்தால் தான் சாப்பிட்டா வைக்கணும் சாதம். அதுலேயே குழவா அடிக்கிறது, ஆடா அடிக்கிறது, இது அரிசி பருப்பருப்பாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆமாம், அது பதமாக அடிக்கணும். கொஞ்சம் தண்ணி பற்றாமல் போச்சுன்னா சோறு வேகாமல் போயிடும். அதுக்கு தான். அதனால் முழுசாக தண்ணி ஊற்றி வேகும். அதிகமாக இருந்துருச்சுன்னா குழஞ்சி போயிடும். ஆமாம். ஹலோ கைஸ், வாங்க இன்னைக்கு கிளிக்கு தீனி வைக்கலாம். ஐஸ் உங்கள் ஐஸ்க்கு ஐஸ் சொல்லுங்க. அவங்க நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கீங்க. 2வது ரெண்டு அவங்க 2 நாள் 3 நாள் சாப்பாடு போடலைன்னாலும் சுறுசுறுப்பாக இருக்கீங்க. அப்படியே நம்ம திருச்சி போயிருக்கையில் போடலை அப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கீங்க. அதே கொத்தி கொத்தி தின்னுக்குவாங்க இருக்கு. நம்ம 2 அகலமே 50-50 தான் இருக்கும் போல. சுத்தமான தண்ணி. எல்லாம் போடணுங்களா? இதெல்லாம் போட்டோமா?
மல்லிகைப்பூ முக்கு பாரு 1 2 இருக்குது. செம்பருத்தி பூ இருக்கா? இல்லை, இன்னும் மலரில் 2 இருக்குது. ஓ, இங்கே பாருங்க, கற்பூரவல்லி அங்கே கிழிக்க போடும். கற்பூரவல்லி போட்டால் அதுக்கு நல்ல டானிக் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தின்றுமா? ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சு சுட சாதம், சவுச்சவு சாம்பார், ரசம், கொஞ்சம் ரசம், முட்டைக்கோஸ் தொட்டு. காலை டிஃபனுக்கு தோசை ஊற்றி வச்சுருக்கேன். சாம்பார் தான் தொட்டுக்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.